வேலும் மகிழும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. 48 நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு 41வது நாளுங்க. முருகப்பெருமானின் நல் ஆசியுடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் 48 நாள் வேல்மாறல் பூஜையில் 41வது நாளுக்கு மிகச்சிறப்பாக அடி எடுத்து வச்சுட்டோங்க. என்னுடைய வீடியோவுக்கு முழு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு எப்பயும் போல பாலாலையும் தயிராலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வாசலுக்கு கோலம் போட்டுட்டு ஒரு 4:45 போல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. முருகப்பெருமானுக்கு பொதுவான ஒரு பெயர் உண்டுங்க. அதுதான் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற பேருங்க. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற பேர் எதற்காக முருகனுக்கு வந்தது அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? முருகப்பெருமானை ஏன் எல்லாரும் தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கிறார்கள் என்ற காரணம் தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும்போது நீங்கள் அவரை பற்றி ஸ்லோகங்கள் படிக்க நேரிடும். வேல்மாறல் படிக்கலாம், ஸ்கந்தகுரு கவசம் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த புராணம் படிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம்தான் தெரியும் ஏன் முருகன் தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு. முருகனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்றது இரண்டாவதுங்க. ஆனால் உங்களுக்கு தமிழ் மேலே இருக்கிற பற்று அதிகரிக்குங்க. இது நான் உணர்ந்த உண்மையான ஒரு விஷயங்க. நீங்களே பார்த்துருக்கலாம், என்னுடைய ஆரம்ப கால வீடியோக்களில் நான் பேசின தமிழ் முறையும் இப்போ நான் பேசுகின்ற தமிழ் முறைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்க. பல வீடியோக்கள் நான் இதுக்கு முன்னாடி பதிவிட்டிருக்கேன். அதில் ஒரு சில ஆங்கில வார்த்தைகள்லாம் நான் பேசிவிட்டேங்க. ஆனால் தற்போது வரக்கூடிய வீடியோக்களில் நான் முடிந்த அளவிற்கு ஆங்கிலத்தை தவிர்த்து தமிழ்லையே பேசிக்கிட்டு இருக்கேங்க. இதுதாங்க என்னுடைய தமிழ் பற்றை நான் வளர்க்குறதற்கான அறிகுறியாக எனக்கு தெரிகிறதுங்க. முருகனை வழிபட்டால் நன்மைகள் பல கிடைக்கும். வெற்றிகள் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், குழந்தை பேரு கிடைக்கும், திருமண தடையின்றி திருமணம் நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் தமிழையும் வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. எனக்கு 26 வயசாகுதுங்க. நான் பள்ளி காலங்களிலும் சரி, கல்லூரி காலங்களிலும் சரி, நான் வேலை பார்க்கின்ற இடங்களிலும் சரி, நான் ஆங்கிலத்தில் உரையாடுவதே அதிகமாக இருந்ததுங்க. ஆனால் தற்போது முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தனால எனக்கு தமிழ் மேலே இருக்கிற பற்று ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ ஆங்கிலத்தில் பேசுவது தான் பெருமை என்ற எண்ணினதெல்லாம் தப்பு. இப்போ தமிழில் ஒரு ஆங்கில வார்த்தை கூட கலக்காத தூய தமிழில் பேசுகிறது தான் மிகச்சிறப்பு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் வீட்டில் நம்ம பொதுவாக பேசும்போது கூட என்னுடைய கணவர் மற்றும் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் அதிகமாக தமிழ் வார்த்தைகளை தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். முருகனை வழிபட்டால் தமிழ் பற்றும் அதிகரிக்கிறது என்பது அறியாத உண்மையாக நான் இன்னைக்கு உணர்ந்திருக்கேங்க. என்னுடைய எல்லா வீடியோலையும் நான் தூய தமிழில் பேச முடியலை அப்படின்றனாலும் முருகப்பெருமானை பற்றி என்னுடைய சேனலில் வருகின்ற வீடியோக்களில் நான் கட்டாயமாக தூய தமிழில் தாங்க உரையாடணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. முருகனுக்கு எப்பயும் போல் தீபதூப ஆராதனை காட்டி மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.